வணக்கம், நமஸ்தே. மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் மை ஜிந்தகி கா சாத் நிபாதா சலா கயா என்ற பாடலை பார்க்கவிருக்கின்றோம். இந்த பாடல் ஹம் தோனோ என்ற ஒரு படத்தில் வந்த பாடல். அந்த காலத்தில் இந்த படம் மிகவும் பிரசித்தி பெற்ற படமாக இருந்தது. இதற்கு இசையமைத்தவர் ஜெயதேவ். இவரும் பல சிறந்த பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார். இந்த பாடலை எழுதியவர் சாஹிர் லுத்யான்வியுடைய பாடலை நாம் சென்ற பதிவில் கூட ஒரு பாடலில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கின்றதா? இந்த பாடலை பாடியவர் முகமது ரஃபி. இப்பொழுது இந்த பாடலை நாம் பாடவிருக்கின்றோம். இதனுடன் இந்த பாடலின் பொருளையும் பார்ப்போம். அதில் உள்ள சிறிய சிறிய இலக்கண குறிப்புகளையும் நாம் பார்ப்போம். சரியா? மை ஜிந்தகி கா சாத் நிபாதா சலா கயா என்றால் வாழ்க்கை போகும் போக்கில் செல்வது என்று நான் முடிவெடுத்து கொண்டு அப்படியே செல்கின்றேன் என்பது பொருள். ஜிந்தகி கா சாத் நிபானா என்றால், ஜிந்தகி என்றால் வாழ்க்கை, சாத் நிபானா என்றால் உடன் செல்லுதல். வாழ்க்கை எப்படி செல்கிறதோ அதனுடன் செல்லுதல். சலா கயா அப்படியே செல்ல துவங்கிவிட்டேன் என்பது பொருள். சரியா? இப்பொழுது பாடலை பார்க்கலாம். मैं जिंदगी का साथ निभाता चला गया, हर फिक्र को धुएं में उड़ाता चला गया, हर फिक्र को धुएं में उड़ाता चला गया, मैं जिंदगी का साथ निभाता चला गया। बर्बादियों का शौक मनाना फिजूल था, बर्बादियों का शौक मनाना फिजूल था, मनाना फिजूल था, मनाना फिजूल था, बर्बादियों का जश्न मनाता चला गया, बर्बादियों का जश्न मनाता चला गया, हर फिक्र को धुएं में उड़ाता चला गया, मैं जिंदगी का साथ निभाता चला गया। जो मिल गया उसी को मुकद्दर समझ लिया, जो मिल गया उसी को मुकद्दर समझ लिया, मुकद्दर समझ लिया, मुकद्दर समझ लिया, जो खो गया मैं उसको भुलाता चला गया, जो खो गया मैं उसको भुलाता चला गया, हर फिक्र को धुएं में उड़ाता चला गया। गम और खुशी में फ़र्क न महसूस हो जहाँ, गम और खुशी में फ़र्क न महसूस हो जहाँ, न महसूस हो जहाँ, न महसूस हो जहाँ, मैं दिल को उस मकाम पे लाता चला गया, मैं दिल को उस मकाम पे लाता चला गया, हर फिक्र को धुएं में उड़ाता चला गया, मैं जिंदगी का साथ निभाता चला गया, हर फिक्र को धुएं में उड़ाता चला गया। இந்த பாட்டு உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்கின்றது என்றால், வாழ்க்கையை அது எப்படி இருக்கின்றதோ அப்படியே எடுத்துக்கொள்ள கற்றுக்கொண்டு விட்டால் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் என்பதை மிக அழகாக கூறுகின்றது இந்த பாடல். இந்த பாடலின் பொருளை வரி வரியாக பார்க்கலாமா? मैं जिंदगी का साथ निभाता चला गया, हर फिक्र को धुएं में उड़ाता चला गया, हर फिक्र को धुएं में उड़ा। जिंदगी என்றால் வாழ்க்கை, जिंदगी का साथ निभाना, साथ निभाना என்றால் கூட இருத்தல், வாழ்க்கையுடன் இருத்தல்.
வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அது எப்படி செல்கின்றதோ அதனுடனேயே செல்லுதல். சாத் நிபானா சலா கயா, சாத் நிபாத்தா சலா கயா. அதனுடன் சென்று கொண்டே அதனுடன் இருப்பதே நல்லது என்ற கொள்கையுடன் அப்படியே செல்ல துவங்கிவிட்டேன். சலா கயா, சாத் நிபாத்தா சலா கயா. ஃபிக்ரு கோ துவே மே உடாத்தா சலா கயா. ஹர் ஃபிக்ர, ஃபிக்ர என்றால் கவலை, துவேமே உடானா என்றால் அப்படியே புகையாக விட்டுவிடுதல். கவலை எல்லாம் அப்படி புகை போக்கியல் புகை போவதைப் போல அப்படியே பறக்க விட்டு விட்டு செல்லுதல். ஃபிக்ருக்கோ துவேமே உடாத்தா சலா கயா. அப்படி பறக்க விட்டு கொண்டே சென்று விட்டேன். இங்கு நிபாதா சலா கயா, உடாத்தா சலா கயா இந்த பயன்பாட்டை நாம் புரிந்து கொள்ளலாம். பறக்க விட்டு கொண்டே சென்றான், கூட இருந்து கொண்டே சென்றேன் என்பதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பத்தி. बर्बादियों का शौक मनाना फिजूल था, बर्बादियों का शौक मनाना फिजूल था, मनाना फिजूल था, मनाना फिजूल था. बर्बादियों का जश्न मनाता चला गया, बर्बादियों का जश्न मनाता चला गया. हर फिक्र को धुएं में उड़ा. பர்பாதி என்றால் நஷ்டங்கள், அழிவுகள், நாசங்கள், இப்படி பல விஷயங்கள். பர்பாதியோங்கா சோக் மனானா ஃபிசூல் தா. ஏதோ நஷ்டமாகிவிட்டது, சோகமாகிவிட்டது, முடிவடைந்து விட்டது, அதை பற்றியே நாம் சோகப்பட்டு கொண்டிருந்தால், இந்த சோகத்தையே கொண்டாடி கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? ஃபிசூல் என்றால் பிரயோஜனம் இல்லை, தேர் இஸ் நோ யூஸ். அதை பற்றியே யோசித்து கொண்டிருப்பது பிரயோஜனமில்லை. பர்பாதியாக்கா சோக் மனானா. சோக் மனானா என்றால் சில பேர் எப்பொழுதுமே அந்த துக்கத்தை கொண்டாடி கொண்டிருப்பார்கள், அதையே பற்றி பேசி கொண்டிருப்பார்கள். அது வேண்டாம், தேவையில்லை, அதனால் எந்த லாபமும் இல்லை. ஃபிசூல் என்றால் வேஸ்ட் என்பது பொருள், அதனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பது பொருள். பர்பாதியோங்கா ஜஷ்ன மனாத்தா சலா கயா. ஜஷ்ன மனானா என்றால் கொண்டாடுதல், அதாவது நஷ்டமாகிவிட்டது, அதிலிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்கின்றோம், கற்றுக்கொண்டு முன்னேறுகின்றோம். அதையெல்லாம் சுருக்கமாகத்தான் இந்த வரியில் ஜஷ்ன மனானா மனாத்தா சலா கயா. ஜஷ்ன மனானா என்றால் கொண்டாடுதல் என்பது பொருள், செலிப்ரேட் செய்தல் என்பது பொருள். நஷ்டமாகிவிட்டதையும் நான் செலிப்ரேட் செய்கிறேன் என்றால் அதற்கு உள்ளர்த்தம் என்ன? நஷ்டத்திலிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்கின்றோம், அந்த கற்றுக்கொள்வதனால் வாழ்க்கையில் முன்னேறுகின்றோம். அப்படி நாம் இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும். பர்பாதியோங்க ஜஷ்னு மனானா. ஜஷ்னு மனானா என்றால் கொண்டாடுதல், விசேஷமாக கொண்டாடுதல் என்பது பொருள். ஹர் ஃபிக்ருக்கோ துவேமே உடாத்தா சலா கயா. ஒரு கவலையும் நான் புகை போல பறக்க விட்டு விட்டு செல்ல துவங்கிவிட்டேன். அடுத்த பத்தி. जो मिल गया उसी को मुकद्दर समझ लिया, जो मिल गया उसी को मुकद्दर समझ लिया, मुकद्दर समझ लिया, मुकद्दर समझ लिया. जो खो गया मैं उसको भुलाता चला गया, जो खो गया मैं उसको भुलाता चला गया. हर फिक्र को धुएं में उड़ा. जो मिल गया எது கிடைத்ததோ, எது கிடைத்ததோ உசிக்கோ முகத்தர் சமஜில. அது எனக்கு கடவுள் கொடுத்த கிருபை, அது எனது லக், அது எனது ஃபேட், நல்லது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார், பாக்யம் என்று நினைத்து கொள்கின்றோம். முகத்தர் என்றால் ஃபேட், லக் என்று கொள்ளலாம். எது கிடைத்ததோ கிடைத்ததற்காக நான் அது என் அதிர்ஷ்டம், கடவுள் கொடுத்த பாக்யம் என்று நான் நினைத்து கொண்டேன். சமஜ்லியா என்றால் கருதி கொண்டேன். जो मिल गया उसी को मुकद्दर समझ लिया, जो खो गया मैं उसको भुलाता चला गया. जो खो गया தொலைந்து போய்விட்டது, நம் கையை விட்டு போய்விட்டது, நமக்கு இல்லை இனிமேல் அது. அப்படியான விஷயங்களை பற்றி புலாத்தா சலா கயா, மறந்து கொண்டு செல்ல துவங்கிவிட்டேன், அவற்றை மறக்க துவங்கிவிட்டேன். கிடைத்திருப்பதை கொண்டு ஆனந்தப்பட கற்றுக்கொண்டு விட்டேன், அது என் அதிர்ஷ்டம் என்று நினைத்தேன். தொலைந்து போனவற்றை மறக்கவும் கற்றுக்கொண்டு விட்டேன், அவற்றை பற்றி நினைப்பதே இல்லை. தொலைந்தது தொலைந்தாயிற்று. இப்படி என் வாழ்க்கையை நான் பக்குவப்படுத்தி கொண்டு விட்டேன் என்று இந்த பத்தியில் கூறுகின்றார்.
அடுத்த பத்தியை பார்க்கலாம். गम और खुशी में फर्क न महसूस हो जहाँ, न महसूस हो जहाँ, न महसूस हो जहाँ. मैं दिल को उस मकाम पे लाता चला गया, मैं दिल को उस मकाम पे लाता चला गया. இந்த பத்தியில் மிகவும் அற்புதமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றார். பகவத்கீதையில் கூறப்படுகின்றது, துக்கம் சுகம் கஷ்டம் நன்மை இவை எல்லாவற்றையும் சமமாக எடுக்க கற்றுக்கொண்டு விட்டால் வாழ்க்கை ஆனந்தமயமாகிவிடும் என்று கூறப்படுகின்றது. அதைத்தான் இங்கும் சாஹிர் லுதியான்வி கவிஞர் கூறுகின்றார். கம் கம் என்றால் வருத்தம், खुशी என்றால் சந்தோஷம். கம் और खुशी में फर्क न महसूस हो जहाँ. ஃபர்க் என்றால் டிஃபரன்ஸ், வேறுபாடு, மாறுபாடு. வருத்தம் சந்தோஷம் இவற்றில் மாறுபாடு, வேறுபாடு. ந மெஹசூஸ் ஹோ ஜஹா, எங்கு நினைப்பதில்லையோ, கருதப்படுவதில்லையோ, அனுபவிக்கப்படுவதில்லையோ, உணரப்படுவதில்லையோ. மெஹசூஸ் ஹோனா என்றால் உணருதல், கருதுதல். எங்கு வருத்தமும் சந்தோஷமும் ஒன்றாக நினைக்கப்படுகின்றதோ, அல்லது எங்கு வருத்தமும் சந்தோஷமும் இவற்றுக்கிடையே எந்தவிதமான பாகுபாடும் வேறுபாடும் கருதப்படவில்லையோ, நினைக்கப்படவில்லையோ, இரண்டும் எங்கு ஒன்றாக நினைக்கப்படுகின்றதோ, மை தில் கோ உஸ் மகாம் பே லாத்தா சலா கயா, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் என் மனதை எடுத்துக்கொண்டு செல்கின்றேன். மகாம் என்றால் அந்த நிலை, அந்த ஒரு ஃபைனல் பாயிண்ட் என்று கூறுகின்றோம் அல்லவா, அந்த ஒரு இடத்திற்கு. எந்த இடத்திற்கு? துக்கத்தையும் சுகத்தையும் சமமாக நினைக்கக்கூடிய அந்த இடத்திற்கு என் மனதை நான் எடுத்துக்கொண்டு செல்கின்றேன். மை தில் கோ உஸ் மகாம் பே லாத்தா சலா கயா, என் மனதை நான் அப்படிப்பட்ட இடத்திற்கு கொண்டு செல்கின்றேன். எப்படிப்பட்ட இடம்? அந்த மனம் துக்கமாகட்டும் சுகமாகட்டும் எல்லாவற்றையும் ஒன்றாகத்தான் கருதும். இதுவும் சற்று நேரத்தில் போகும், துக்கமும் சற்று நேரத்தில் போய்விடும், சுகமும் சற்று நேரம்தான், எதுவும் நிலையானவை அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளும் நிலைக்கு என் மனதை நான் எடுத்துக்கொண்டு செல்கின்றேன் என்று இந்த பத்தியில் கூறுகின்றார். மை ஜிந்தகி கா சாத் நிபாதா சலா கயா, ஹர் ஃபிக்ர் கோ துவே மே உடாதா சலா கயா. ஸோ வாழ்க்கை அதன் போக்கின்படி போகவிட்டு நானும் அதனுடன் செல்ல முடிவு செய்து விட்டேன். கவலைகளை பறக்க விட்டு விட்டேன், நிம்மதியாக செல்கின்றேன் என்று இந்த பாடலில் வாழ்க்கை தத்துவத்தை மிக அழகாக விளக்கி இருக்கின்றார். உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா இந்த பாடல்? நீங்களும் பாடி பாருங்கள், சரியா? இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் ஒரு லைக் கொடுக்கலாமே. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைபும் செய்து எங்களை உற்சாகப்படுத்துங்களேன். சப்ஸ்கிரைப் செய்வது என்பது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் உற்சாகம், அவ்வளவுதான். நீங்கள் உற்சாகம் கொடுத்தால் இப்படி மேலும் மேலும் நல்ல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு ஏதுவாக இருக்கும், அவ்வளவுதான். சரியா? தன்யவாத், நன்றி.